சண்டேனா நான்வெஜ் மட்டும் ஸ்பெஷல் இல்லைங்க, வெஜ்ஜுனாலும் ஸ்பெஷல் தான். இடியாப்பம் பிழியறதுக்கு ஒரு சில டிப்ஸ் தெரிஞ்சா போதும், ஈஸியா ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். 1 கிளாஸ் அரிசி மாவு, 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பச்சை தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். பாக்கெட் அரிசி மாவு எந்த பிராண்ட்ல வேணாலும் இடியாப்பம் பண்ணலாம், சூப்பரா வரும். நான் இன்னைக்கு அணில் புட்டு மாவு வச்சு தான் இடியாப்பம் செஞ்சிருக்கேன். 1 கிளாஸ் மாவுக்கு 3/4 கிளாஸ் தண்ணி வரைக்கும் தேவைப்படும். ஒரு சில பிராண்டை பொறுத்து தண்ணியோட அளவு மாறும். மாவு சாஃப்டாக தான் பிசைஞ்சிருக்கேன். முறுக்குப்பிடியில் இடியாப்ப அச்சுன்ட்டு தனியாக இருக்கும். இப்போ இடியாப்பம் பிழிஞ்சிக்கலாம். சுடுதண்ணி சேர்த்து பிசையும் போது அழுத்துறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதில் பச்சை தண்ணி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கூட கை வலிக்காமல் ஈஸியாக அழுத்த முடியும். கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் எத்தனை பேர்த்துக்கு வேணாலும் பண்ணலாம், அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்க பிளேட்லேயும் இடியாப்பம் பிழிஞ்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஸ்டாண்ட் உள்ளே வைங்க. மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. இதே மாதிரி பீட்ரூட் பாலக்கீரையை வச்சும் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இடியாப்பம் நல்லா வெந்திருக்கும். ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா சுட சுட இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.